இன்றைக்கு நம்ம பார்க்க போற உவமையை காணாமல் போன மகன் பற்றின ஒரு உவமை. இந்த ஒரு உவமையை நம்ம லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ல இருந்து 28 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உவமை தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டோரி நம்ம எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஒரு தகப்பன் இருக்காரு. அந்த தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்காங்க. ஒரு ஒரு தகப்பன், ஒரு ஃபாதர் இருக்காங்க. அந்த ஃபாதருக்கு 2 சன்னு. மூத்தவன், இளையவன். ஃபர்ஸ்ட் எல்டர் சன்னு, அதுக்கப்புறமேட்டுக்கு யங்கர் ஒன். 2 மகன்கள் இருக்காங்க. 2 சன்ஸ். எல்டர் சன் அண்ட் யங்கர் சன். ஸோ இதுல இந்த யங்கர் சன்னா இருக்கிறவரு, இவரு என்ன பண்றாரு, இவரு தன்னுடைய பங்கு, தன்னுடைய சொத்தை தகப்பனிடத்திலிருந்து கேட்டு, அவன் சந்தோஷமாக இருக்கணும் என்று தகப்பனிடத்திலிருந்து வாங்கிட்டு போயிடுறான். போயிட்டு அவன் உண்மையிலேயுமே அவன் எவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்கான். அந்த காசு தீர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன நேரிடுகிறது? அவன் மறுபடியும் தகப்பன் கிட்ட வரானா இல்லையா? வந்தா தகப்பன் ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா? இதையெல்லாம் பற்றி விவரிப்பதுதான் இந்த ஒரு உவமை. வாங்க நம்ம வசனத்திற்குள்ளாக போகலாம். நான் 11ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இதுல யார் கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த இளைய குமாரன் தான் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கிறான். சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம். எங்க போறான் அப்படின்னா, தூர தேசத்திற்கு அவன் தன் பங்கை எடுத்துக்கொண்டு தூரமாய் ஒரு ஃபார் பிளேஸுக்கு அவன் போயிடுறான். தூர தேசத்திற்கு போய் அவன் எப்படி அவன் ஜீவனம் பண்றான்னா, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறான். அது துன்மார்க்கமா அப்படின்னா, அவன் ஒரு கெட்ட வழியில போய் நடக்கலாம். துன்மார்க்கமாய் காசை வீணாக செலவழிக்கலாம். அததான் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்றதுன்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறாங்க. தன் ஆஸ்தியை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அழித்து போட்டான். தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும், தன்னுடைய பங்கை அழித்து போட்டுட்டான். அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. இது தேவனுடைய பார்வைக்கு பாத்தீங்கன்னா, இது பிரியம் இல்லாத ஒரு ஒரு வழியாத்தான் இருக்கு. அதுதான் அந்த இளைய குமாரன் தேர்ந்தெடுத்திருக்கான். அப்போ அவனுக்கு என்ன ஆகுதுன்றத அடுத்த வசனத்துல பார்க்கலாம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, எல்லாவற்றையும் பார்த்துட்டீங்கன்னா அவன் செலவழிச்சுட்டான். அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு தூர தேசத்திற்கு போனான் அப்படின்ட்டு. அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. ஃபேமைன் வந்துருச்சு. பஞ்சம் ஏற்பட்டதுனால பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல அவனுக்கு உண்றதுக்கு சாப்பாடு கிடைக்காது. அவனுடைய பங்கையுமே, தன்னுடைய ஆஸ்தியையுமே அவன் அழித்து போட்டான். அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் அந்த இளையகுமாரன் இருக்கான். அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, அவன்கிட்ட காசும் இல்லை, இருக்கிற காசும் குறைவாயிருச்சு. அவன்கிட்ட அந்த அந்த அவனுடைய சொத்து எல்லாமே விட்டு, அவனோட நண்பர்களும் அவனை விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தனிமையான சூழ்நிலையில தான் அந்த இளையகுமாரன் இருக்கான். 15ஆம் வசனம். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்திலே போய் ஒட்டி கொண்டான். இங்க பாத்தீங்கன்னா, இங்க இந்த வேர்டு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒட்டி கொண்டான், சேர்ந்து கொண்டான் கூட சொல்லல, ஒட்டி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, இப்ப ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி, அதாவது தனக்கு என்ன எப்படி பிழைக்கிறதுனே தெரியாம, யாருன்னு கூட தெரியாம அவங்க கிட்ட போய் நம்ம ஒட்டிக்கிட்டோம்னா நம்ம உயிராவது நமக்கு தப்பிக்கும்ன்ற ஒரு கடைசி ஸ்டேஜுக்கு அந்த இளையகுமாரன் போயிட்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அவன் அந்த குடியானவன் கிட்ட போயிட்டு ஒட்டினோன்னா, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ போய் அந்த பன்றிகளை மேய அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இளையகுமாரனுக்கு கட்டளை கொடுக்குறான். அப்பொழுது பன்றிகள், 16ஆம் வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கின்ற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இது எவ்வளவு ஒரு கொடிய ஒரு சிச்சுவேஷன்னா, இந்த சிச்சுவேஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அவன் பன்றிகளை மேய்க்கணும். பன்றிகளுக்கு உணவு இருக்கு. தவிடு அந்த பன்றிகள் சாப்பிடுது. அவன் பாக்குறான், அவனுக்கு இருக்கிற பசி எப்படி இருக்குன்னா, அந்த பன்றி சாப்பிடுகிற அந்த தவிடாவது நமக்கு கிடைக்காதா? கிடைச்சா அதையாவது வச்சு என்னுடைய வயிறை நான் ரொப்பிக் கொள்ளுவேனே என்று அவன் ஆசையாகத்தான் இருந்தான். அவன் அதெல்லாம் ஆசையாக இருந்தான். அவன் போய் அந்த தவிட கூட அவன் சாப்பிடுறதுக்கு அவனுக்கு வழி இல்லை. அப்படி ஒரு 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 இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் அந்த இளையகுமாரன் இருக்கான். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, இப்ப இந்த சிச்சுவேஷன் தான் பாத்துக்கிட்டீங்கன்னா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூ- பூர பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். இப்பதான் அவனுக்கு புத்தி தெளிஞ்சு அவனுக்கு உணர்தல் ஏற்படுது. என்ன அவன் உணர்றான்னா, தன் தகப்பன் வீட்டுல, தன் ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல இருக்கிற சர்வெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சர்வெண்ட்டுக்கு கூட நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும். அவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஃபுட் இருக்கு. ஆனா இவனுக்கு அது கூட கிடைக்கல.
அப்ப நான் திரும்ப என் தகப்பன் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு வந்து அவனுக்கு அப்ப ஏற்படுது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லணும், கதறி அழணும் என்று அவன் இந்த வசனத்துல அவன் நினைக்கிறான். 19ஆம் வசனம், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். இதெல்லாமே அவன் நினைக்கிறான். பாத்துட்டீங்கன்னா, தகப்பன் கிட்ட போய் திரும்ப நான் ஆஸ்தியில பங்க வாங்கிட்டு வந்துட்டேன், நான் மகன்னு சொந்தம் கொண்டாட எனக்கு உரிமை இல்ல, ஆனா ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனாவது கூலி தொழிலாளியாவது என் தகப்பனுடைய வீட்டுல நான் இருக்கணும் அப்படின்னு தன் தகப்பன்கிட்ட போய் சொல்லணும் என்று ஆசையா அவன் வந்து நினைக்கிறான். அப்ப அவன் அப்பதான் 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். தன்னுடைய தகப்பனிடத்திற்கு வரான். அவன் தூரத்திலே வரும்போதே, இப்ப பாத்துக்கோங்க, இப்ப வந்து அவன் வந்து மனம் தெளிஞ்சு, அவன் புத்தி தெளிஞ்சு தன் தகப்பனை நோக்கி அவன் வீட்டுக்கு வரான். அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, இப்ப பாத்தீங்கன்னா பையன் தூரத்துல வரான். தூரத்துலனா அந்த வீடு இருக்கு. வீட்ல இருந்து ரொம்ப தூரத்துல பையன் வந்துட்டு இருக்காரு. தகப்பன் பாத்துக்கிட்டீங்கன்னா, பையன் வரத பாத்துட்டாரு. அப்ப என்னன்னா, தகப்பன் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஃபாதர் எப்படின்னா, தன் தகப்பன் பங்க வாங்கிட்டு போயிட்டான் பையன், அதனால இனிமே நான் எப்படியோ போட்டும் அப்படின்னு விடல. தன் தகப்பன் வந்து பையன் எப்போ நம்ம கிட்ட வருவான் அப்படின்ட்டு அவர் வந்து வாசல்லையே காத்து கொண்டு இருக்கிறது தான் வந்து இந்த உவமையில சொல்றாங்க. அவன் தூரத்திலே வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதுதாங்க த ஹார்ட் ஆஃப் த ஃபாதர். எந்த ஒரு தகப்பனாக இருந்தாலும் இதுதான் வந்து த ஹார்ட் ஆஃப் தி ஃபாதர். இது எந்த மாதிரி ஒரு உவமைனா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த டாபிக்கே வந்து காணாமல் போன மகனின் உவமை. காணாமல் போனதுன்னா, நம்ம இது வரைக்கும் 3 இது படிச்சிருக்கோம். ஒண்ணு வந்து காணாமல் போன ஆட்டை பற்றின ஒரு உவமை. அப்புறம் செகண்ட் வந்து நாணயம். தேர்ட் வந்து இந்த மகன். ஒரு வாட்டியும் ஒரு 100 ஆடுகள் இருந்துச்சுன்னா, அந்த மந்தையில ஒரு ஆடு தப்பி போனா கூட அந்த மேய்ப்பன் இருக்கிற 99 சிதறுண்டாகாத ஆடை விட்டு சிதறி போன அந்த ஒரு ஆட்டை தேடிதான் போகார். அதை கண்டுபிடித்து அது கிடைத்த பொழுது அவருக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படும் அப்படின்றத நம்ம வாசிச்சோம். அதேதான் இந்த ஒரு உவமையிலையுமே நம்ம படிக்கிறோம். தன் மகன் அந்த பங்கை வாங்கி கொண்டு போனாலும் தகப்பன் எப்ப பையன் வருவான் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு அவர் இருக்கிறாரு. மகன் வரும் பொழுது அவர் தகப்பனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, நீ என்னோட சொத்தையெல்லாம் வாங்கிட்டு போயிட்ட, இனிமேட்டுக்கு நீ என் பையனே கிடையாது, இனிமேட்டு உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல அப்படி தந்தை சொல்லல. மாறாக அவர் என்ன சொல்றாரு, மனதுருகி அவர் ஓடி போய், நான் ஒரு பிக்சர் இங்க வச்சிருக்கேன், இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மனதுருகி தான் பையன் தூரத்துல வருகிறதை பார்த்து மனதுருகி ஓடி போய் கட்டி கொண்டு மகனை முத்தம் செய்கிறார். அப்படின்னா அவர் எப்போ போன பையன் எப்ப நம்ம கிட்ட திரும்ப வருவான் என்று தந்தை வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து ரொம்ப பையன் நம்ம கிட்ட எப்ப வருவான், நம்ம அவனுக்கு தனியா வாழ தெரியாதே, அவன் எப்ப நம்ம கிட்ட வருவான்னு அதுதான் தகப்பனுடைய இருதயம். அதுதான் வந்து அந்த ஒரு தகப்பனுக்கு இருக்கிற அந்த ஒரு இருதயம் பாத்தீங்கன்னா அதுதான். அடுத்தது நான் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன், இதுதான் தகப்பனுடைய ரெஸ்பான்ஸ், தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள் என்றார். இதுதாங்க தகப்பனுடைய இருதயம். பையன் என்ன சொல்றாரு, நான் வந்து உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று மனம் கசந்து அழுகுறான். ஆனா தகப்பனுடைய இருதயம், பையன் வந்து வேதனைப்படக்கூடாது, பையன் வந்து பண்ண தப்ப உணர்ந்துட்டான், அவன் மறுபடியும் என்கிட்ட வந்ததுதான் அதற்கான அடையாளம், என்கிட்ட வராம போயிருந்தானா அவன் தன்னுடைய தப்ப உணரன்னு அர்த்தம். அவன் தப்ப உணர்ந்து என்கிட்ட மறுபடியும் திரும்ப வந்ததே எனக்கு போதும், அவனுடைய பழைய வஸ்திரங்களை கலற்றி எறிந்து புது வஸ்திரத்தையும் கைக்கு மோதிரத்தையும் பாதரட்சைக்கு நல்ல ஒரு கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்க என்று ஊழியக்காரரிடம் சொல்றாருங்க. திருப்பி வந்ததுதான் அவருக்கான அந்த மகனை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு பெரிய சந்தர்ப்பமே அந்த தகப்பனுக்கு கிடைத்தது. அதுதான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அந்த தகப்பன், எப்போ பையன் வருவான், மனம் மாறி எப்போ வருவான் என்று. அது நடந்த உடனே தகப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம் என்றார். அப்போ அவருக்கு அவ்வளவு சந்தோஷம், கொழுத்தை கன்றை அடித்து நம்ம சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்றார். என் குமாரனாகிய இவன் மரித்தான். எப்ப மரித்தான்? அவன் மரிக்கல, ஆனா
அவன் சுயமா சிந்திச்சு தன்னுடைய வழியில தான் சுயமாக சந்தோஷத்தை தேடி அவன் தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து போனான். போன பிறகு அவன் சந்தோஷமாக இல்லை. துன்மார்க்கமான வழியில ஜீவித்து தன்னுடைய ஆஸ்தியை விற்று போட்டான். அப்புறம் அவன் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் மனம் மாறி தகப்பனிடத்திலே வரான். அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த துளைந்து போன அந்த உயிர் வந்து மறுபடியும் உயிர் பெற்று வருகிறான். முன்னாடி அவன் மரிச்சான். மரித்தாலும் மறுபடியும் தகப்பன்கிட்ட போனோம் என்ற அந்த புத்தி தெளியுது பாத்தீங்களா? அதுதான் வந்து உயிர் பெற்று வருவதற்கான அடையாளம். திரும்பவும் உயிர்த்தான். காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இதுதான் முக்கியமான ஒரு வசனம். காணாமற் போனான், ஆனால் மறுபடியும் அவன் கிடைச்சிட்டான். இறந்து போனான், ஆனால் மறுபடியும் உயிர் தெழுந்து வந்தான். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். நான் சொன்னேன் பாத்தீங்களா, 2 குமாரர் இருக்காரு. இது வந்து மூத்த குமாரனை பற்றினது. அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்திலே வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்கு கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனும் வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து மூத்த குமாரனை பற்றி. சோ இளைய குமாரன் வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்த உடனே நல்ல கீத வாக்கியம், நல்ல ஒரு ஒரு கொழுத்த கன்றை அடித்து சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இதையெல்லாம் வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்க அந்த மூத்த குமாரன் வந்து பார்க்கிறாரு. பார்த்துட்டு அவர் வரமாட்டேன்னு நினைக்கும் பொழுது தகப்பன் வந்து, வருந்தி நீயும் வா, உன்னுடைய சகோதரன் மரித்தான், ஆனால் மறுபடியும் அவன் வந்து திரும்பி வந்துட்டான்ற சந்தோஷத்தை வந்து மூத்த குமாரன் கிட்டையும் பகிர்ந்து அவரையுமே வந்து உள்ள அழைத்துக் கொண்டு போறார். இதுதான் வந்து நம்ம இன்றைக்கு பார்த்த அந்த உவமை, காணாமல் போன மகன். நீங்க கண்டிப்பா அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த ஒரு உவமைய வந்து காணாமல் போய் மறுபடியும் அது கிடைக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும். பரலோகத்துல வந்து ஒரு பாவி அவன் பாவ வாழ்க்கைக்கு சென்று மறுபடியுமாக அவன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ கிட்ட வரணும் என்று அவன் நினைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் வந்து பரலோகத்துல உண்டாகும்ன்றதுதான் வந்து ஒரு உவமை வாயிலாக அந்த தகப்பனுடைய இருதயத்தை வந்து அழகாக இந்த உவமையில வந்து நம்ம வாசிக்க முடியும். அடுத்த உவமையில வாசிக்கலாம். தேங்க்யூ.